என்னாச்சு கயல்? ஆனந்தியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? வேற எதை பத்தி என்னால இப்ப யோசிக்க முடியும்? இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு என்னென்னமோ நடந்துருச்சு. இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து இந்த குடும்பத்துல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது, யாருக்கும் யார் மேலையும் மனஸ்தாபம் வந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கான்சியஸா தான் இருந்தேன். நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுதான் இப்ப நடந்திருக்கு. முதல்ல இந்த கல்யாணத்துல ஆனந்திக்கு விருப்பம் இல்லைங்கிறத அம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் புரிய வைக்க முயற்சி பண்ணேன். அது முடியல. அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மா கிட்ட சரி நேரடியாவே போய் பேசி புரிய வைக்கலான்னு முயற்சி பண்ண, அதுவும் முடியாம போயிடுச்சு. இப்படி என்னோட முயற்சி எல்லாமே தோத்து போயிடுச்சு. இப்போ மொத்த குடும்பமும் நிம்மதி இல்லாம ஆயிடுச்சு. எல்லாம் என்னால தானே. கயல், என்ன பேசிட்டு இருக்க? இதுக்கு எப்படி நீ காரணமாவ? நாம் ஆரம்பத்திலேயே இந்த சம்பந்தம் நிச்சயம் வரைக்கும் போக விடாம தடுத்திருக்கணும். அப்படிதான் தோணுது. நீ என்ன எந்த முயற்சியும் பண்ணாமையா இருந்த? நீ சொன்ன யாருமே கேட்கலையே. நீயும் ஃபர்ஸ்ட் உங்க அம்மா கிட்ட சொன்ன, ஆனா இது நமக்கு கிடைச்ச நல்ல சம்பந்தம், தட்டி கழிக்க கூடாதுன்னு விடாப்புடியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்க பெரியப்பா கிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணீங்க. அவரு என்னன்னா அவர் ஃப்ரெண்டு குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்துட்டேன், பின்வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதுல நீ பண்ண தப்பு என்ன இருக்குன்னு சொல்லு. சும்மா நீ சம்பந்தப்படாத பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் காரணம்னு பழிய உன் மேல போட்டுக்காத. மத்தவங்கள சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனந்தி இந்த விஷயத்துல என்ன ரொம்ப நம்பினான். ஆனா அவன் நம்பிக்கையை நான் காப்பாத்தலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிச்சயம் நடக்கும்போது அவ என்ன ஒரு பார்வை பார்த்தா. உன்னதானேக்கா நம்பின, என்ன நீயே ஏமாத்திட்டேன்னு கேட்ட மாதிரி இருந்தது. அவளோட நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன்னு தோணுது. ஆனந்தி, நான் உனக்காக எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனா என்னால முடியல. அதுக்கு இதெல்லாம் காரணம்னு நான் சொல்றேன். ஆனா அவ எதுவுமே கேட்க தயாரா இல்ல. என்கிட்ட பேசாதீங்க, என்ன தனியா இருக்க விடுங்கன்னு தடுத்துட்டா. அதை தவிர அவ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீட்ல எப்பவுமே கலகலன்னு சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்கிறதே ஆனந்தி தான். எந்த பிரச்சனை வந்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே அவ அதுல இருந்து கடந்து வந்து அவ எல்லாரையும் சிரிக்க வச்சு மொத்த குடும்பத்தையும் அந்த கஷ்டத்தையும் மறக்க வச்சிருவா. அப்படிப்பட்டவ இன்னைக்கு அழுதுகிட்டு ரூம்ல அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்கவே ரொம்ப வேதனையா இருக்கு. நான் அவளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு தோணுது. கயல், எனக்கு புரியுது கயல். நான் இப்பவும் சொல்றேன், இதுக்கு எந்த விதத்திலையும் நீ காரணம் இல்ல. நீ முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. ஆனந்தி உன்னை ரொம்ப நம்புனா, அதை நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கான எல்லா முயற்சியும் நீயும் பண்ணுன. பட் முடியல. நம்ம கண்ட்ரோல மீறி நடக்கிற விஷயத்துக்கு பொறுப்பாக முடியாது. ஆனா இந்த மாதிரி எல்லாம் கயலக்கா நடக்க விட மாட்டாங்கன்னு ஆனந்தி என்ன நம்பணும். கயல், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க பாரு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்மளால நடந்த எதையுமே மாத்த முடியாது. ஆனா நடந்த விஷயத்த நம்மளால சரி கட்ட முடியும். அதுக்கு என்ன வழின்னு தான் நாம யோசிக்கணும். முதல்ல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதே உங்க பெரியப்பா இந்த கல்யாண விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சதுல இருந்துதான். அவரு ஆனந்திக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லது பண்றதுக்காக தான் பண்றாரு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆனந்திக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தியாவது இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறாருல்ல, அது தப்பு. அவர் மட்டும் ஆனந்தி படிக்கணும்னு சொல்றத அது ஒரு நியாயமான காரணம்னு புரிஞ்சுட்டு இருந்திருந்தாருன்னா உங்க அம்மாவும் இவ்வளவு பிடிவாதமா இருந்திருக்க மாட்டாங்க. இவர் புரிஞ்சுக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்டயோ இல்ல மீனாட்சி மரத்திட்ட பேசியிருந்தாருன்னா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா தர்மலிங்கம் அம்மா ஆனந்தி நினைக்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, அவரு நினைச்சது நடந்தே ஆகணும்ன்ற அந்த பிடிவாதம் தான் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வரதுக்கு காரணமா இருந்திருக்கு. என்னவோ நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் இவங்க காரணம் அவங்க காரணம்னு நம்ம யாரையும் குத்தம் சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னன்னு தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைய ஆரம்பிச்ச இடத்துல முடிக்கிறதா நல்லது.
அப்படி பார்த்தா இந்த விஷயத்தை பத்தி முதல்ல உங்க பெரியப்பா கிட்ட தான் பேசணும்.